நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க. என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலினாமிசம், அப்ஸ்ட்ராக்ஷன்னு. பட் இன்டர்வியூவில் 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் கொஷின் கேட்கும்போது ஒன் வேர்டு கண்டிப்பாக வரும், சாலிட் பிரின்சிபிள் அப்படின்னு. நீங்கள் சாலிட் பிரின்சிபிள் புரிஞ்சிக்கல அப்படின்னா டிசைன் ரவுண்டில் ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த வீடியோவில் சாலிட் பிரின்சிபிள்னால் என்ன, ஏன் அது முக்கியம், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம புரிஞ்சிக்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? சாலிட் அப்படின்னு 5 டிசைன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது என்னென்னா அப்படின்னு பார்ப்போம். எஸ் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபிள், ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபிள், எல் வந்து லிஸ்கோ கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள், ஐ வந்து இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபிள், டி வந்து டிபெண்டன்சி இன்வென்ஷனபிள் பிரின்சிபிள். இது எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் டிசைனுக்கு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா க்ளீனு, மெயின்டெனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி கூட இருக்கும் சாலிட் அப்படிங்கிறது. ஊப்ஸில் கோட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும்போது ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணோம் கோடு வந்து மாடிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய பக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டைட்லி கப்புல்டாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்னா சாலிட் பிரின்சிபிளுக்கு போகிறோம். இது என்னென்னா ஈஸியாக நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஒரு சேஞ்ச் நடந்தால் ஃபியூ பக்ஸ் மட்டும் தான் இருக்கும். லூஸ்லி கப்புல்டாக இருக்கும். ஈஸி டு மெயின்டைன்டாக இருக்கும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சாலிடோட. இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் சினாரியோவில் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் டீச்சிங் பண்ணலாம், அக்கௌண்டடாக இருக்கலாம், க்ளீனிங் பண்ணலாம், அட்மைனாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் என்ன எல்லாமே பண்ணுற மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி சிஸ்டத்தில் ஒரு கிராக் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை செப்பரேட் பண்ணி கொடுக்குறது. டீச்சரு, அக்கௌண்டபிலிட்டி, மெயின்டைனர் அப்படின்ட்டு நம்ம ரெஸ்பான்ஸை பிரித்து கொடுக்குற மாதிரி சிஸ்டமை ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு அதுக்கு தான் இந்த சாலிட் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறோம். குயிக்காக ஓவர் பார்த்துருவோம். ஈச் பிரின்சிபிளுக்கும் எஸ் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்காமல் இப்போ ஒரே கிளாஸில் வந்து லாகின், இமெயில் ஐடி, பேமெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்காம அது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கொடுக்குறது தான் கரெக்டான மேனுவலாக இருக்கும். இதை சிம்பிளாக சொன்னால் ஒரு கிளாஸ் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் ரீசன் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாஃப்ட்வேரு ஓப்பன் பண்ணால் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே க்ளோஸ் பண்ணால் மாடிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு மீனிங்கில் சொன்னால் இப்போ ஒரு புதுசான ஒரு ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸிஸ்டாக இருக்கிற கோடை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. அதுதான் இதோட மீனிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் நியூவான ஒரு டிஸ்கவுண்ட்டை நீ ஆட் பண்ணுறேன்னா ஓல்டு கோடை எதுவும் டச் பண்ண வேணாம் சொல்லுறது தான் ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபிள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எல் அப்படிங்கிறது வந்து லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது பேரண்ட் கிளாஸை அப்படியே திரும்பி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னால் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரின்சிபலை நம்ம வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இங்கே பேரண்ட் கிளாஸில் என்ன இருக்கோ அதோட பிஹேவியர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சைல்டு கிளாஸும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இப்போ ஒரு பேர்டு கிளாஸில் போயிட்டு வந்து பேர்டை வந்து இப்போ ஏதோ ஒரு குருவியோ எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்பேரோ எடுத்துக்கிறீங்கன்னா அதால் பறக்க முடியும். அப்போ அது ஓகே, குட். இதுவே ஒரு பெண் குயின் எடுத்துகிட்டு போயிட்டு பேர்டோட கிளாஸில் போட்டிங்கன்னா பெண் குயினால் பறக்க முடியாது. அப்போ அது பேட் டிசைனு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஐஏ இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐஏனா இப்போது ஒரு பெரிய இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு க்ரியேட் பண்ணக்கூடாது. அதில் வந்து ஒரு சின்னதாக ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸை மட்டும்தான் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒர்க்கிங்கு ப்ளஸ்ஸு ஈட்டு ப்ளஸ் ஸ்லீப்பிங்கு அப்படின்ட்டு. இப்போ ரோபோவுக்கு போய் நம்ம ஈட் அப்படிங்கிறது தேவையில்லை. அதை செப்பரேட் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒர்க்கும் ஸ்லீப்பும் மட்டும்தான் தேவை. அங்கே எதுவும் சாப்பிட போகிறது இல்லை. அதுதான் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டிபெண்டன்சி இன்வெசிபிள் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போது ஹை லெவல் மாடல் வந்து ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் லோ லெவல் மாடல். இப்போ ஹை லெவல் மாடல் வந்து லோ லெவல் மாடலில் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் வந்து ஹை லெவலோ லோ லெவலோ ஆனால் அது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ சிம்பிளாக சொன்னால் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கோட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹை லெவல் மாடலு, லோ லெவல் மாடல் இது ரெண்டு இன்டர்ஃபேஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் டிபெண்டன்சி இன்வெசிபிள் பிரின்சிபிள் அப்படிங்கிறது சொல்லுது அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூவில் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த இன்டர்வியூவில் இப்படி சொல்லுங்கள். சாலிட் பிரின்சிபிள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ரைட்டிங் த கோடு வந்து கிளியராகவும் ஸ்கேலபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிளாக இருக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கோடாக இருக்கும். இது எதை ரெடியூஸ் பண்ணிடுதுன்னா டைட்லி கப்புல்டும் அண்ட் இம்ப்ரூவிங் ஃப்ளெக்சிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணி விடுது. இதை சொன்னீங்கனாலே நீங்கள் சீரியஸ் டெவலப்பர் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வீடியோஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத என்னதான் சொல்லிடலாமா? இப்போ டே 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபிள், டே 3ல் வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபிள், டே 4ல் வந்து லியூஸ்டேகேட் சப்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள், டே 5ல் வந்து இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபிள், டே 6ல் வந்து டிபெண்டன்சி இன்விசிபிள் பிரின்சிபிள், டே 7ல் வந்து சாலிடோட சினாரியோ பேஸ்டு இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சாச்சு. சாலிடை புரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயாச்சு. நீங்கள் டெவலப்பர்லாம் இருக்க வேணாம், ஆர்கிடெக்சர் லெவலுக்கு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சாலிட் ஃபுல் சீரீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபிளை பற்றி டீப்பாக பார்ப்போம். See you in next video. Thank you for watching.